ஒரு தொழிலாளியின் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஆகக்கூடியதுதான். அந்த பெர்மனன்ட் ஆகக்கூடிய விஷயத்த இந்த லேபர் லா வந்து டைல்யூட் பண்ணிட்டுங்கிறது தான் எல்லாரும் வெளில சொல்றோம். இதுக்கு வேற ஏதாவது காங்கிரஸ் கோஷம் போட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் முதலாளிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒண்ணு வரும்போது பெரிய அளவுல அது ஒண்ணு எதிர்க்க மாட்டாங்க. அந்த சமயத்துல வேற ஏதாச்சும் டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் விஷயத்த பண்ணிட்டு இந்த விஷயத்துல புறந்தள்ளிடுவாங்க. அப்ப தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது யாராலையும் தடுக்க முடியாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். 29 தொழிலாளர் சட்டங்களை அப்படி ரிப்பீல் பண்ணி புதுசா, அதாவது ரிப்பீல் அப்படின்னா அதை நீக்கிறவு செஞ்சுட்டு இப்ப புதுசா 4 லேபர் கோட மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. தொழிற்சங்கங்கள்லாம் இதை ஏற்கல, எதிர்கட்சிகளும் இதை எதிர்த்து புரட்சிகள்லாம் போராட்டங்களும் பண்ணி கோஷங்களும் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 29 சட்டங்கள் வழக்கம் போல அவங்க சொல்ற ஒரே காரணம் அது பழைய சட்டங்கள், பழைய காலங்களுக்கு உள்ளது, புதுசா நாங்க கொண்டு வர்றோம் அப்படின்னு. எல்லா பழைய சட்டங்களையும் அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அனுபவபூர்வமா நான் உணர்ந்த ஒரு உண்மை. உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப காலமா பாத்தீங்கன்னா ஹூ இஸ் அ ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு ஒரு ஒர்க்கர் அப்படிங்கும் போது இண்டஸ்ட்ரினா என்ன, அப்படி இண்டஸ்ட்ரினா என்னங்கிறதுக்கு டெபினிஷன் வந்து பெங்களூர் வாட்டர் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட், ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் ஜட்மெண்ட், பழைய ஜட்மெண்ட் தான். அதுதான் ரொம்ப காலமான ஜட்மெண்ட் தான் இருந்துச்சு. இப்ப இண்டஸ்ட்ரினா என்னன்னு அதுதான் தெளிவா சொல்லிச்சு. பழசுங்கிறதுக்காகவே நம்ம அதை தவறுன்னு சொல்லிட முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா அதுல என்னெல்லாம் தவறுகள் இருந்தாலும் அதை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப சும்மா நாங்க எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லி சட்டங்களை மாத்துறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த 4 வகை சட்டங்கள் சொல்றாங்க இல்லையா, 29 லேபர் லாஸ் நாங்க அப்படி சுருக்கி 4 லேபர் லா ஆக்கிட்டோம், அதனால இந்தியா முழுசுக்கும் இனிமேல் இந்தியா முழுசுக்கும் இதுதான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை நீங்க பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடி 5 வருஷம் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 3 வருஷத்துலயே இருக்கலாம் எல்லாம் சொல்லி நிறைய சொல்றாங்க. பேல வந்து எம்எல்யூமெண்ட்ஸ் பே கூட இருக்கணும், எம்எல்யூமெண்ட்ஸ் அந்த அதெல்லாம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ள நான் போக விரும்பல, ஏன்னா அது ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. உங்களுக்கு வெளிப்படையா பார்க்க மாட்டே எங்க அப்பா எவ்வளவு பாருங்க உடனே சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 48 மணி நேரத்தை கூட்டி ஒர்க் பண்ணல, 48 மணி நேரம் தான், அதையும் ஒரு நாள் கூட ஒர்க் பண்ணான்னா அப்ப அடுத்த நாள் குறைச்சு வேலை பார்த்துக்கலாம். நான் 12 மணி நேரம் வேலை பார்த்தா நீங்க 4 நாள் வேலை பார்த்துக்கலாம். அதே நீங்க 8 மணி நேரம் வேலை பார்த்தா 6 நாள் வேலை பார்த்துக்கலாம். இப்படின்னு குறைச்செல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க பெருசா தெரியும், ஜிகினா கவர் போட்ட கத்தி அது, அவ்வளவுதான். எல்லா விஷயத்தையும் பார்த்த ஒரு நபர்கள் இப்போதைக்கு அது தோராயமா ஃபுல் ஆக்டிவ் படிக்கும். அந்த விஷயம் என்னன்னா எல்லாமே அது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் சொல்றாங்க. ஒரு விஷயம் இருக்கா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒர்க்கர்கள் எப்ப பெர்மனன்ட் ஆக்கப்படுவாங்கன்னு ஒரு வார்த்தை அந்த ஆக்ட்ல இருக்கான்னு நீங்க பாருங்க. இதுதான் தொழிலாளர்களோட மிக மிக முக்கியமான ரைட்டுங்கிறது, பெர்மனன்ட் ஆக்கப்படுதல் அப்படின்னா. பழைய ஆக்ட் மூலமா நீங்க செய்கின்ற வேலை பெர்மனன்ட் நேச்சர், வருஷம் முழுசுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலையா இருந்து அந்த வருஷத்துல 240 நாள் நீங்க வேலை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகக்கூடிய அந்த உரிமை உண்டு. அப்ப இது ஜட்மெண்ட்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 லேபர் ஆக்ட்லயும் இல்லை. அப்போ தொழிலாளிகளுக்கு அது செய்ய போறோம் இது செய்ய போறோம்னு சொல்லி அடிமடியில கை வச்சு தொழிலாளிகளால பெர்மனண்டா வாங்க முடியுமா, அதுக்கு சரத்துகள் இருக்கிற மாதிரி அதுல இல்லை. இல்லைன்னா தொழிலாளர் சங்கங்கள் இதுக்கு போராட வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதா இருக்குன்னு பார்த்துட்டு போனா அப்ப ஏன் போராடுறாங்க? என்னை பொறுத்தவரை ஒரு தொழிலாளியின் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது பெர்மனன்ட் ஆகக்கூடியதுதான். அந்த பெர்மனன்ட் ஆகக்கூடிய விஷயத்த இந்த லேபர் லா வந்து டைல்யூட் பண்ணிட்டுங்கிறது தான் எல்லாரும் வெளில சொல்றோம். அப்போ ஒரு விஷயத்த நம்ம இவங்க ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, நம்ம திராவிட கட்சிகளோ மற்ற கட்சிகளே விட்டுருங்க, இவங்க அரசாகட்டும் காங்கிரஸ் அரசாகட்டும், ஒரு விஷயத்த நம்மளால தெளிவா சொல்ல முடியும். இவங்க என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாலும் கார்பரேட்ஸுக்கு அது ஃபேவரபிளா இருக்குமே தவிர கார்பரேட்ஸை எதிர்த்துட்டு தொழிலாளர்களுக்கு நலம் பயக்கும் விஷயங்கள் செய்வாங்கிறத நான் நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படியே ஒரு 4 வார்த்தை உள்ள இருந்தாலும் அதுக்கு நாளைக்கு கார்பரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு யாரும் கேட்க போறது கிடையாது. அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ பெர்மனன்ட் ஆகக்கூடிய அந்த உரிமை ஒரு வாழ் ஆக்ட்ல இருந்து பெர்மனன்சிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தள்ளி போனாலோ அல்லது கிடைக்காமையோ போனாலோ அப்ப இந்த ஆக்ட் கொண்டு வர எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்குன்னா இது தொழிலாளர் விரோதமான ஒரு ஆக்ட் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நீங்க சுத்தி வளர்ச்சி எங்க வந்தாலும் ஒரு தொழிலாளர் அப்படின்னு அவங்ககிட்ட போய் கேட்டீங்க, என்னப்பா இத்தனை மாசம் வேலை பார்த்து பெர்மனன்ட் பண்ணி விட்டாலும் சந்தோஷமா இருக்கும். அதுதான் தொழிலாளரோட ஒரே குறிக்கோளா இருக்கும். இப்போ 240 நாள் முன்னாடி தொடர்ந்து வேலை பார்த்தா அவனுக்கு பெர்மனன்சின்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அதை பற்றி அப்படி இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. இப்ப அதை எடுத்துட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு, பெர்மனன்சி போயிடுச்சு. இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க.
இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் வச்சிருக்காங்க, பீடி தொழிலாளர்களுக்கு ஒரு வாரியம் வச்சிருக்காங்க, எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒரு வாரியம் எக்கச்சக்கமான வாரியம் வச்சு நல வாரியம் வச்சு அவங்களுக்குன்னு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் செய்யறாங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாரியங்கள் எல்லாம் நாளைக்கு தமிழ்நாடு இதெல்லாம் இந்த லேபர் ஆக்ட் படி செய்யற வாரியம் தான். இந்த லேபர் ஆக்ட் இவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு யூனியன் லாவை தான் ஃபாலோ பண்ணணும்னா இதெல்லாம் அடி வாங்கும். இதெல்லாம் மத்திய அரசு நான் எடுத்து செய்யணும்னா இவங்க என்ன லட்சணத்துல எடுத்து செய்வாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். பெர்மனன்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன எடுத்து செய்ய போறாங்க? ஒன்னும் நடக்காது. அப்ப பாதிக்கப்பட போறது தொழிலாளிகளாகத்தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, தமிழ்நாடு பெர்மனன்சி ஆக்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ஆக்ட் படி என்னன்னா 2 வருஷம் தொடர்ந்து 480 நாட்கள் நீங்க வேலை பார்த்தீங்க உங்க ஒர்க் பெர்மனன்ட் ஆயிரும். இந்த சட்ட உரிமை தமிழக அரசு ஒரு தொழிலாளி கொடுத்துருக்கு. அப்ப அந்த ஆக்ட் நீ வாஷ் ஆகி போயிடும். அந்த ஆக்ட் இனிமேல் இருக்காது. அப்ப இன்றைய சூழல் என்னன்னா தொழிலாளி என்னதான் முட்டினாலும் மோதினாலும் அவனுக்கு ஒரு இடத்துல அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அவன் பெர்மனன்ட் ஆக முடியாது. அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை. இவங்க நீங்க பே ஸ்லிப் வரும், அப்பாயின்மெண்ட் வரும்போது நீங்க பே ஸ்லிப் எல்லாம் கொடுத்துடணும், எவ்வளவு வருது எவ்வளவு அமௌண்ட் எல்லாம் அடிச்சு நீங்க கொடுக்கணும்னு சொல்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாளைக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றக்கூடாதுங்கிறது விஷயம். பட் எது முதுகெலும்பு ஒரு தொழிலாளிக்கு அவன் பெர்மனன்ட் ஆக வேண்டும், அவன் நிரந்தரமாக பணியமர்த்தப்பட வேண்டும். அந்த வழிவகை இந்த சட்டங்கள்ல இல்ல அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அப்போ ஒரு தொழிலாளிக்கு நிரந்தரமாக்க முடியாம தொடர்ந்து அவனை நீங்க வைத்துக்கொண்டு வேலை வாங்க முடியுமா என்றால் அதற்கு பேரு வேலை வாங்குதல் இல்லை, கொத்தடிமைத்தனம். அந்த கொத்தடிமைத்தனத்தை தான் இந்த புது தொழிலாளர் சட்டங்கள் மறைமுகமாக முன்னெடுத்து செல்கின்றன என்பதுதான் இது மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி தொழிலாளர் இயக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு போராட்டம்னா தொழிலாளர்கள் முன்னாள் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். இப்ப கடந்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுல எங்கேயுமே போராட்டம், அவங்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவங்க சினிமா பாக்குறதுக்குமே முடிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்ட் பேரியக்கங்களும் தன்னோட அந்த உச்சாணி கொம்பிலிருந்து இன்னைக்கு இறங்கி வந்து விட்டன. அவங்களுக்கும் மெம்பர்ஷிப் இப்ப இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சியோட தொழிலாளர் பணிமனை தான் பெருசா இருக்கு. அப்ப சிஐடியு போன்ற கம்யூனிஸ்ட் பேரியக்கங்களோட தொழிலாளர் யூனியன்கள் இப்ப சுருங்கி போயிருச்சு. அப்ப ஒரு விஷயத்தை முன்னெடுத்து சென்று போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இப்ப யாருமே இல்ல. அப்ப பட்டபத்திரமாக ஒரு தொழிலாளருக்கு அவனுடைய நிரந்தர பணி நிரந்தரம் அந்த வார்த்தை அந்த உரிமை பறிக்கப்படும் போது அந்த சட்டங்களை நாம் என்னவென்று சொல்ல வேண்டும்? அது தொழிலாளர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, லேபர் ஃப்ரெண்ட்லி. தொழிலாளர் நலன் சார்ந்த ஒரு சட்டம் நம்ம எடுக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த சட்டங்களை எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மற்ற மாநிலம் தமிழ்நாட்டில் இவ்வளவு நல வாரியங்கள் இருக்கு, ஒவ்வொரு தொழிலாளருக்கும் ஒரு நல வாரியங்கள் இருக்கு, ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாளைக்கு இந்த நாடாட்டு தான் எல்லாம் வருங்கும்போது அந்த வாரியங்கள் என்ன ஆகும்? அவர்கள் அந்த தொழிலாளர் அன்ஆர்கனைஸ் செக்டர் தொழிலாளர்களோட நலன் என்னவாகும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் அகற்றப்படதான் செய்யும். அப்போ தொழிலாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா முதலாளிகள் கையில் அவர்களை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். எஃபெக்டிவ் பார்கெயின் சொல்லுவாங்க. அவங்க போய் முதலாளிகளோட உட்கார்ந்து சரிசமமாக பேசக்கூடிய அந்த உரிமையை அந்த ஒரு நிலையை அவர்கள் இழந்து விடுவார்கள். அப்ப என்னாகும்? முதலாளி வச்சதுதான் சட்டம்ங்கிறத முதலாளிமார்கள் பாராளுமன்றம் மூலமாகவே இந்த அரசின் மூலமா அந்த 4 ஆக்டை வச்சு பாஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எந்த தொழிலாளியும் நிரந்தரமாக்குன்னு எந்த முதலாளியும் போய் கேட்க முடியாது. முதலாளிகள் எத்தனை ஆண்டுகள்னாலும் அவங்கள தொடர்ந்து டெம்பரரி லேபராக வச்சு அவங்களே இது பண்ணிக்கலாம். யாராலையும் எதுவும் கேட்க முடியாது. அதுதான் இந்த தொழிலாளர் சட்டங்கள் வழிவகுக்க போகின்றது என்று தொழிலாளர் அமைப்புகள் கூறுகின்றன. இதில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்கு வேற காங்கிரஸ் கோஷம் போட்டாலும் இந்த மாதிரி விஷயங்கள் முதலாளிகளுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று வரும்போது பெரிய அளவுல அது ஒன்று எதிர்க்க மாட்டாங்க. அந்த சமயத்துல வேற ஏதாச்சும் டைவர்ட் பண்ற மாதிரி வேற ஏதாச்சும் விஷயத்த பண்ணிட்டு இந்த விஷயத்துல புறந்தள்ளிடுவாங்க. அப்ப தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 4 சட்டங்களும் பேரளவில் தொழிலாளர்களுக்கு நலன் பயக்கக்கூடிய சட்டம் இவங்க சொன்னாலும் அதை நம்ம உத்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளருக்கு அடிப்படை உரிமையான அந்த நிரந்தர பணியமர்த்தலே இனி கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுருச்சவங்க தான் அந்த 4 சட்டங்களும் நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப அந்த அடிப்படை உரிமையை ஒரு தொழிலாளருக்கு கொடுக்காம நீங்க மற்றதெல்லாம் நாங்க பண்ணுவோம்னு சொல்றது ஒருத்தன் தலையை வெட்டிட்டு அவன் கைக்கு நீங்க அலங்காரம் பண்ற மாதிரி தான் அதை நான் நினைப்பேன். ஒரு தொழிலாளியின் உயிர் மூச்சு அவங்களோட உரிமைங்கிறது ரைட் டு பெர்மனன்சி தான். இனிமேல் அது கிடையாது அப்படின்னு தான் தொழிலாளர் அமைப்புகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சும்மா அந்த 45 நாள் கேட்டோம் 40 நாள் அப்ஜெக்ஷன் இருந்தா தெரிவிங்க அனுப்புங்கன்னு சொல்றதுலாம் நீ கன்சிடர் பண்ண போறதே கிடையாது. ஆக்டிவ் இது ஒரு மிக மிக மக்களை
ஆல் ஓவர் இந்தியா முழுதும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எல்லா தொழிற்சங்கங்களும் நீங்க முன்னால வந்து தனித்தனியா கூப்பிட்டு பேசி உங்க சஜஷன்ஸ் கொடுங்க, நம்ம பேசுவோம், பார்லிமெண்டரி கமிட்டி ஒன்று போட்டு மிகப்பெரிய லெவல ஆர்கனைஸ் பண்ணி மிகப்பெரிய லெவல்ல விவாதிக்கப்பட்டு கொண்டு வர வேண்டிய சட்டங்கள் இது. வெள்ளக்காரா எப்படி கொண்டு வந்தான்னா நம்ம செயல் சொல்லலாம், போய் அவன் மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் அவன் கலந்து ஆலோசிக்கவே போலான்னு சொல்ல. நீங்க ஜனநாயக நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்கும் போது அப்படி ஒரு பிராட் கன்சென்சஸ் சொல்லுவாங்க, விரிவான ஒரு சம்மதி நீங்க பெறவில்லை, சம்மதம் நீங்க பெறவில்லைங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த சட்டங்கள் தொழிலாளர் நலனை நாளைக்கு பாதிச்சா அதற்கு இந்த சட்டங்களை பாஸ் பண்ணிய இந்த அரசுகள் தான் காரணங்கிறத தான் நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. தொழிலாளர்கள் வழக்கம் போல தங்கள் உரிமைகள் பாதிக்கப்படும் போது வெளியிலிருந்து தான் பார்க்க முடியுதே தவிர அது ஆக்டிவாக முனைப்பாக உள்ள இறங்கி எங்கள் உரிமை இந்த விஷயத்துல பாதிக்கப்படுது, இதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்லாம ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது மும்முரமாக இறங்கி அதை பங்கெடுத்து செய்யக்கூடிய உரிமை தொழிலாளர்கள் வந்து பறிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கங்கள் என்ன கூறுகின்றதோ அதை செவிமடுத்து தலைவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற அவட நிலையை தான் இந்த 4 ஆக்ட் பாஸ் பண்றது நமக்கு உரைத்துகிறது. என்னுடைய முடிவு, இந்த 4 சட்டங்கள் இப்பொழுது தேவையா? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை தேவையில்லை. தொழிலாளர் நிரந்தரத்துக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க, அதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதற்கும் இதுல சரியான பதில் இல்லை, தொழிலாளர் விரோதமாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம்.